ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு, நீங்க மணி மேக் பண்ணலாம். நீங்க 50,000 அப் டூ 50,000 வந்து நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். என்னன்னா இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமா. நீங்க யூடியூப் கான்செப்ட் என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அதாவது அந்த கன்டென்ட்ட நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அ லைவ்ல விடுவீங்க. ஸோ அந்த லைவ்ல வந்து அந்த கன்டென்ட் வந்து வியூ ஆக மாட்டும். யூசர்ஸ்ட்ட வியூ ஆக ஆக உங்களுக்கு வந்து மணி ஜெனரேட் ஆகும். ஸோ அத வச்சு நீங்க ஒ ஒ அவங்கள்ட்ட அதாவது யூடியூப்ட்டயே வந்து நீங்க மோனிடைஸ் பண்ண குடுக்கலாம். உங்களோட கன்டென்ட்ட. ஸோ வீடியோ கன்டென்ட்டா தான் இருக்கும். அதே மாரி நீங்களாவே உங்களோட ஓன் மோனிடைசேஷன் மெத்தட்கள யூஸ் பண்ணி மோனிடைஸ் பண்ணிக்கொள்ளலாம். லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேயா? ஸோ நீங்க ஒரு நாலேட்ஜ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, நான் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். அந்த நாலேட்ஜ வச்சு என்னென்ன வழிகள்ல லீகலா மணி மேக் பண்ண இயலுமோ மணி மேக் பண்ணுங்க. தயவு செய்து குயிக்கா ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக பிளக் ஹெட் மெத்தட்லாம் நீங்க யூஸ் பண்ண வேணாம். நீங்க அழகான வேய கொஞ்சம் லேட் ஆகினாலும் பரவால்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரியா நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு ஷூரா வந்து அது வந்து சக்சஸ தரும். இல்ல நீங்க பிளக் ஹெட் மெத்தட யூஸ் பண்ணீங்கன்னா, அவர சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது, அவருக்கு நீங்க என்ன வீடியோ பாருங்க, நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன்னு சொல்றது, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது, இந்த கான்செப்ட் எல்லாம் விடுங்க. ஓகே. அதே மாரி YouTubeல உங்கள சேனல குரோத் பண்றதுக்கு சில சில ஆப்ஷன் வந்து குயிக்கா நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி குரோத் பண்ணதுக்கு யூடியூபே இது வஞ்சிரி கான்செப்ட் ஒண்ணு. அதிலேயும் வச்சு நீங்க குயிக்கா உங்கள நீங்க பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இறங்கிட்டீங்கன்னா கான்செப்ட்ல சரியா இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அத ரீச் பண்றதுக்கு. ஸோ பெசிவ் இன்கம் கான்செப்ட்டே பொதுவா இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க இதுல அதாவது இந்த கிரியேஷன இந்த ஜொப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியாது. பட் சில சில செலவுகள நீங்க செய்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க இதுதான் என்னோட ஃபுல் டைம் இல்ல இதுதான் நான் மணி மேக்கிங் ஆன்லைன் மணி மேக்கிங்க நான் ஃபுல்லா இது பண்ண போறேன்னா, இது ஒரு வேயா நீங்க என்ன செய்து கொள்ள இது பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஆன்லைன் மணி மேக்கிங்ல தயவுசெய்து ஒரு வேய மட்டுமே நம்பி இருக்க வேணாமா. ஓகேயா? ஓகே. ரைட். இதில நாங்க சில சில ரிஸ்க்குகள் உங்களுக்கு இதில டேக் ஓவர் பண்ற மாரி வரும். அடுத்தது நாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒண்ணு ரன் பண்றோம். ஸோ இந்த ஆன்லைன் ஜாப் கிளாஸ் கான்செப்ட் எதுன்னு ஒரு சொன்னா, இங்க வந்து உங்களுக்கு வொர்க் எப்படின்னா, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். நான் மேற்கொண்டு சொன்னமே பெசிவ் இல்ல. இது வந்து ஆக்டிவ். அதாவது இங்க வந்து ஜாப்ஸ் எல்லாம் நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுமே அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ்ல இருந்து நீங்க வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ற மாரி இருக்கும். ஓகே. நீங்க வேர்ல்டு வைடா எத்தன லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் இங்க உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, இங்க நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவுல இருப்பாங்க. அதே மாரி ஃபாரின்ல இருக்கிறார்கள். துபாய், கட்டார், சவுதி அண்ட் இந்தியாவுல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். ஜஸ்ட் வந்து சர்வே, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்றது தான். இப்ப நாங்க வந்து இத 2 கேட்டகரி நம்மோட கிளாஸ 2 கேட்டகரியா கிரியேட் பண்ணிருக்கோம். என்னன்னா, ஈஸியான ஜாப்ப நம்ம செய்றதுக்காக ஸ்டாண்டர்ட் குரூப். அதில இருந்து நம்ம அட்வான்ஸா போறதுக்காக பிரீமியம் குரூப். ஓகே. பொதுவா எல்லா துறையிலயும் என்ன கான்செப்ட் இருக்குன்னா, காப்பி பேஸ்ட் பண்ற டாஸ்க் இருக்கும். ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு கன்டென்ட்ட காப்பி பண்ண சொல்லுவாங்க. டைப்பிங் பண்றது இருக்கும். டைப்பிங்ல நீங்க 24 ஹவர்ஸ் இருந்து வொர்க் பண்றனாலும் உங்களுக்கு ஓகே. அங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குமா. அதே மாரி சோசியல் மீடியா ரிலேட்டட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா கலெக்ஷன் இது சம்மந்தமா நம்ம வீடியோலாம் போட்டுருக்கிறோம். பெர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் அனுப்புறேன். அதே மாரி ஏஐ ஆர்டிக்கிள் ரைட்டிங். அதாவது ஏஐய யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே வந்து எங்க வரும்னா பிரீமியம்ல. நாங்க என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டாஸ்க்கா தான் இருக்கும். சின்ன சின்ன வேலை வெரி ஈஸி வொர்க். ஸோ இந்த வொர்க் தான் எங்களால கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இயலும். பட் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நான் ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இங்கிலீஷ்ல ரன் பண்ணல? ஏன் ஒரு ஆ ஆங்கிலத்திலான ஒரு அ ஆர்டிக்கிள் ரைட் பண்ணிட்டு, அத நான் மெயின்டெயின் பண்ணல. அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண இயலாது? பட் நான் இந்த கான்செப்ட் என்னோட நாலேட்ஜ் வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. நான் அத அட்வான்ஸ் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. ஏஐ டூல்ஸ் தான். முதல் வந்து ஃப்ரீலான்சிங் தான் பெரிய ஃபேமஸா இருந்துச்சு. அந்த ஃப்ரீலான்சிங்க கோனர் பண்றதுக்கு வந்தது தான் இந்த ஏஐ. அப்ப நாங்க ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரீலான்சர்ட்ட குடுத்து எழுதுவோம். இப்ப நான் எனக்கு இங்கிலீஷ்ல ஆர்டிக்கிள் எழுத தெரியாது. ஐ கன்வெர்ட். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ல ஃப்ரீலான்சர ஹையர் பண்ணுவேன் எழுதி தாங்கன்னு. பட் இப்ப அப்படி இல்ல. அதுவும் ஃப்ரீலான்சருக்கு ஒரு ஆர்டிக்கிளுக்கே நான் $5 $10 $20 பே பண்ற மாரி வரும். பட் இப்போ வந்து ஏஐ டூல்ஸ் வந்துட்டு அது மாசம் வந்து ஒரு 10 ஆர்டிக்கிள் கிரியேட் பண்ணி தருது. அதுக்கு $5 தான் பேமெண்ட் எடுக்குறாங்க. அப்ப அத பாருங்க. இது வந்து எம்மோட கண்ட்ரோல்ல இருக்கும். பட் அவங்க வந்து எம்மோட கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ இருந்து வொர்க் பண்றாங்க. ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள வந்து ஏஐ இது பண்ணிட்டு, ஸோ இதிலேயே நான் சில சில இந்த வீடியோஸ்ல நிறைய ஏஐ சம்மந்தமா நான் பேசிட்டு வரேன். கட்டாயமா ஏஐங்கிறத யூஸ் பண்ணி பழகுங்க.
ஓகேயா? நீங்க எந்த பிசினஸ்ல நீங்க எப்படி இருந்தாலும், நீங்க இந்த ஏஐ யூஸ் பண்றோம்னா, ஃபியூச்சர்ல நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஓகே. ஸோ இஸ்ரன்ஸ வந்து 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட், லோக்கல் கவர்ன்மெண்ட் 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். 1500 சக்சஸ்ஃபுல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். அதே மாரி ஸ்டார்ட் வொர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்கள் போடுவோம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸ்கள் இருக்குது. அதே மாரி வொர்க் பார்ட் டைம் ஓ ஃபுல் டைம். நீங்க பார்ட் டைமோ, ஃபுல் டைமோ தாராளமா வொர்க் பண்ணலாம். வொர்க் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட். நீங்க எங்க இருந்தும் எவ்வளோ வேணுனாலும் வொர்க் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒண்ணும் இருக்க மாட்டாங்க. ஓகே. அப்படி இதில 2000க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 27 டைப் ஆஃப்ஸ். அதாவது நம்ம 5 இயர்ஸா ரன் பண்றோம் தானே. இந்த 5 இயர்ஸா ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி இது பண்றாங்க, எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காங்கிற கான்செப்ட்ட நாங்க இதில ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி வொர்க் பண்றாங்க. மொபைல வச்சுட்டு வொர்க் பண்றாங்க. இப்படியான கான்செப்ட் உள்ள ஆட்கள்லாம் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில ஆக்சஸ வந்து நீங்க Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லிங்க் ட்ரீ லிங்க்னு ஒரு சொல்லியிருக்கும். இத கிளிக் பண்ணா வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். அதே மாரி டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். அதே மாரி TikTokல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் கான்டாக்ட்டும் இங்க இருக்குது. அப்படி இல்லன்னா, நீங்க இந்த லிங்க்குக்குள்ள போனாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில இருந்துது. இத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி டெலிகிராம் ஜாயின் பண்ற லிங்க் இதில இருக்கு. அதே மாரி நம்மோட கோர்ஸஸ ஸ்ரீலங்கா இல்லாம ஃபாரின்ல இருக்கிறார்கள் இதில பை பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து இதில இருக்கும். கான்டாக்ட் 1, கான்டாக்ட் 2 கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்றதோட வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்ற ஆப்ஷனும் இருக்கும். அதே மாரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா. இதில டெய்லி அப்டேட்ஸ்கள் இதில நம்ம ஷேர் பண்ணுவோமா. ஓகே ரைட். அதே மாரி நீங்க YouTubeல வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமிய பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இதில வந்து ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் அதே மாரி ஆன்லைன் மனி மேக்கிங் வேஸ் அதில இது பண்ணுவோம். ஸோ அத நீங்க இங்கருந்தே ரீடைரக்ட் பண்ணலாம் ஒவ்வொன்றுக்கும். YouTubeனா இத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு நம்முடைய YouTube சேனலுக்கே போயிருமா. அதே மாரி ஒவ்வொரு Facebook, Instagram, TikTok, LinkedIn, இமெயில் அதே மாரி டெலிகிராம் சேனல், த்ரெட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கேருந்து ரீடைரக்ட் ஆகிரும். நீங்க ஒவ்வொன்னுக்கும் போ வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே ரைட். அதே மாரி Googleல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, இங்க எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்துரும். இங்கேயும் நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். அதேபோல இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் இங்க ஷோ ஆகும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது யூசர்ஸ்ட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் இங்க ஷேர் ஆகும். அது ஷேர் ஆகியிருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். ஸோ ஏதோ ஒரு வழிகள்ல நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ண எனக்கு ஐடியா இல்லாட்டியும் நீங்க தாராளமா இத YouTubeல நம்முடைய சோஷியல் மீடியாஸ்ல செக் பண்ணிட்டு, அதிலேருந்து கன்டென்ட் எடுத்து நீங்க YouTubeல ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம உங்களுக்கு டைம் ஒன்று ஷேர் பண்றோமோ, அந்த டைமுக்காக தான் கிளாஸ் ஃபீஸ் எடுக்கிறோமா, ஒரு சிஸ்டத்துக்கு. ரைட். ஓகே. ரைட். யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேஷன் மூலமா இலகுவாக மாதம் ரூ. 50,000 வரை தூங்கும்போதும் பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே. அதில முதலாவது உங்களுக்கு கான்செப்ட் யூடியூப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. யூடியூப் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு கன்டென்ட். Content creation, a sharing, video sharing platform where individual and organization can upload, share and discover video on various array ஆஃப் டாபிக்ஸ். அதாவது இப்ப என்னன்னா, இது இந்த பிளாட்ஃபார்ம் என்னன்னா, வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோ ஷேரிங்கில வந்து ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கும். அதே மாரி ஒரு இண்டிவிஜுவலும் இருப்பாங்க. நீங்க யாரு வேணுனாலும் இதில அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஆனா, இவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சோஷியல் மீடியாவுல இல்லாத மாரி இருந்தா, நீங்க அ இல்லீகல் கன்டென்ட் அதே மாரி காப்பிரைட் கன்டென்ட் அதே மாதிரி 18+ இந்த கன்டென்ட்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ண முடியாது. அது இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் உங்களோட தனிப்பட்ட கிரியேஷன் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணையிலனா ஒரு டீச்சிங் வீடியோ அல்லது வந்து நீங்க ஒரு குக் பண்ணையிலம்னா குக்கிங் வீடியோ இப்படி போட்டு நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட வீடியோஸ் கன்டென்ட்ட வீடியோவா கிரியேட் பண்ணி இங்க நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே. இது வந்து கூகுள்ன்ற கம்பெனி. கூகுள் வந்து கன்டென்ட் கிரியேஷனுக்கு நிறைய இப்ப நீங்க இது வீடியோவா கிரியேட் பண்ணா, டெக்ஸ்ட்டா கிரியேட் பண்ற கன்டென்ட்க்கும் இங்க அவங்க மானிடைஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து வெப்சைட். ஓகே. நம்ம அந்த கான்செப்ட்ட விடுவோமா, இப்ப இதில பார்ப்போம். அதே மாரி ஆர்கனைசேஷன். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, வெல்த் ஃபியூச்சர் அகாடமி நாங்க எங்களோட பிசினஸ வந்து குரோத் பண்றதுக்காக நாங்க வீடியோ ஷேர் பண்றோம். அப்ப ஆர்கனைசேஷனும் வந்து இதில என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இது என்னத்துக்காகன்னா, என்டர்டெயின்மென்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம், எடுகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம். யாரு அது ரிலேட்டடா இருக்கிற பீப்பிள இதோட கனெக்ட் பண்றதுக்கு எசென்ஷியல் குளோபல் நெட்வொர்க்கா நீங்க இந்த உங்களோட வீடியோ வந்து நீங்க எல்லா கன்ட்ரீஸ்லயும் அதாவது யூடியூப் வந்து எந்தெந்த கன்ட்ரீஸ
எல்லாம் வொர்க் பண்ணுதோ, அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிறார்களுக்கு நீங்க இது பண்ணலாம். ஓகே ரைட். இதுல வந்து வீடியோ ஷேர் பண்ணப்படும். வீடியோ வந்து 2 வகையான வீடியோ இவங்க ஷேர் பண்ண சொல்றாங்க. ஒண்ணு ஷார்ட்ஸ் வீடியோ, இன்னொன்னு லாங் வீடியோ. ஷார்ட் வீடியோங்கிறது 3 மினிட்டுக்குள்ள வர வீடியோ, 90 செகண்ட். ஆ அ 3 மினிட்டுக்குள்ள வர வீடியோ. அதே மாதிரி லாங் வீடியோ இருக்கு. 3 மினிட்டுக்கு கூட வர எல்லா வீடியோவும் நீங்க அதில அப்லோட் பண்ணி கொள்ளலாம். அதே கன்டென்ட் வெரைட்டி நீங்க என்ன டைப் ஆஃப் கன்டென்ட்டாலும் நீங்க இது பண்ணலாம். பட் அவங்களோட கைட்லைன்ஸுக்குள்ள இருக்கணும். கைட்லைன்ஸுக்குள்ள இருந்தா சரி. அல்லது சோசியல் அண்ட் எஜுகேஷன் இது வந்து இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத சொல்றாங்க. அதுக்கேற்ற மாரி உங்களோட கிரியேஷனும் இருக்கணும். குளோபல் ரீச் அதே மாரி இவாலுவேஷன். ஸோ இதில வந்து நிறைய விஷயங்கள் இதில இருக்குது. சேனல், லைவ் ஸ்ட்ரீம், மோனிடைசேஷன் ஆப்ஷன் அப்படியெல்லாம் இருக்குது. அதாவது இப்ப நீங்க கிரியேட் பண்ணி குடுக்குற வீடியோவ யூசர் வியூ பண்றாங்கன்னு ஒரு சொன்னா, உங்களோட கிரியேஷன அவங்க மதிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒண்ணு பண்ணுவாங்க. எந்த கிரைட்டீரியாவுலன்னா, Google AdSenseங்கிற ஒரு மோனிடைசேஷன் ஆப்ஷன் மூலமா உங்கள வந்து மோனிடைஸ் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ இதுதான் YouTube. ஸோ மெயின் கான்செப்ட் என்னன்னா, உங்களோட கன்டென்ட்ட வீடியோவா கிரியேட் பண்ணி ஷேர் பண்றது. அடுத்தது வந்து ஹவ் மச் கேன் ஏர்ன் ஃப்ரம் சோர்ஸ். சோர்ஸ் மூலமா நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க கேட்போம். இப்ப நான் சோர்ஸ சொல்றேன்னா, நீங்க லாங் வீடியோ மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். நான் சோர்ஸ விட சொல்ல காரணம் என்னன்னா, நம்ம இப்ப கிரியேட் பண்ண போற இந்த வீடியோவுல சோர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால சோர்ஸுக்குரிய ஏர்னிங்ஸ மட்டும் பார்ப்போமா, YouTube சோர்ஸ் கிரியேட்டர்ஸ் கேன் ஏர்ன் பிட்வீன் பெர் வியூஸ் 1000 வியூஸுக்கு நீங்க 0.01லேருந்து 0.06 வரை ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்ப சம் டைம் என்னன்னா, இது வந்து சில விஷயங்கள மென்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது 1,000,000 வியூஸுக்கும் நீங்க என்ன $30லேருந்து ஓவராலவா இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட சேனல்ல இருக்கிற எல்லா சோர்ஸுக்கும் போற வியூஸ பேஸ் பண்ணி தான் வருது. 1000 வியூஸுக்கு எவ்வளோன்னு சொல்லுது. அதாவது லாங் வீடியோவோட கம்பேர் பண்ணக்கூடாது. லாங் வீடியோவுக்கு 1000 வியூஸுக்கு $1லேருந்து $30 வரை வருமா? இது என்னென்ன ஃபேக்டர்ல தங்கியிருக்குன்னா, உங்களோட கன்டென்ட், டியூரேஷன் வீடியோ, அதே மாரி ஆடியன்ஸ் என்கேஜ்மென்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் வந்து அதில என்கேஜா இருக்கணும். மோனிடைசேஷன் ஆப்ஷன் நீங்க என்னென்ன வழிகள்ல இத மோனிடைஸ் பண்ணலாம். ஸ்பான்சர்ஷிப் நீங்க குடுக்கலாம். அது மாரி அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணலாம். அல்லது ஏதாவது செல் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். ஸோ இது இப்படி தான் நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வேஸ் டூ ஏர்ன் மனி இன் அந்த வீடியோ YouTubeல நீங்க என்னென்ன வழிகள்ல ஏர்ன் பண்ணலாம்னா, உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க செல் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. உங்களோட கிரியேஷன்ல ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ட நீங்க இங்க செல் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி லைசென் யுவர் கன்டென்ட் டூ த மீடியா. உங்களோட கன்டென்ட்டுக்கு ஒரு லைசன் ஒண்ண குடுத்து, அத வந்து நீங்க இது பண்ணி கொள்ளலாம். அதே மாரி YouTube பார்ட்னர் புரோகிராம். அதான் வந்து AdSenseன்னு சொல்லுவோம். அதே மாரி YouTubeலயே ஒரு ஷாப்பிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொன்னா, YouTubeல வந்து நீங்க ஒரு இத ரீச் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதே மாரி ஃபேன் ஃபண்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சூப்பர் சாட்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி இதில இருக்கிற எல்லா ஆப்ஷன் சேனல் மெம்பர்ஷிப் இது பண்ணலாம். அதே மாதிரி அட்வர்டைசிங் ரெவென்யூ அதே மாரி நீங்க இன்னும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது இன்னொரு ஆளோட ப்ராடக்ட்ட நீங்க செல் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான கான்செப்ட்ல நீங்க இதில ஏர்ன் பண்ணி கொள்ளலாமா? அடுத்தது வேஸ் அ ஹவ் அதாவது இந்த வீடியோ நம்ம சோர்ஸ தான் மெயினா பார்க்குறோம். அடுத்தது வேற என்னென்ன வழிகள்ல நீங்க YouTubeல ஏர்ன் பண்ணலாம்? அந்த வீடியோவ யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம்னா, நீங்க ஏதாவது ஒரு அஃபிலியேட் வந்து இதில அஃபிலியேட் பண்ணலாம். அதே மாரி நீங்க வேற யாரையாவது ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க அ இவங்கள யூஸ் பண்ணலாம். அதாவது அவங்களோட அ ஒரு அஃபிலியேட்டரா. ஓகே. அஃபிலியேட்ங்கிற கான்செப்ட்டோட இது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஏபி கம்பெனியோட ப்ராடக்ட்ட மட்டுமே அஃபிலியேட் புரோகிராம்னு சொன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்க எடுத்து செல் பண்றது. பட் இது வந்து ஒரு ஏபி கம்பெனினா அந்த கம்பெனி ப்ராடக்ட்ட ஃபுல்லா நீங்க இதில செல் பண்ற மாரி இருக்குமா? ஓகே. அதே மாரி சேல் பண்றது, YouTube ஷாப்பிங், YouTube பிரீமியம் இப்படியான கான்செப்ட்கள்ல நீங்க இது பண்ணி கொள்ளலாமா? வேஸ் டூ ஏர்ன் மணி. அடுத்தது வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற இந்த கான்செப்ட்ல நான் என்ன கான்செப்ட்ல நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா, நீங்க YouTubeக்கு வந்து பாருங்க. YouTubeல நம்ம இது பண்ணுவோம் வந்து மோட்டிவேஷனல் வீடியோ. ஓகே. ஸோ இதில வந்து மோட்டிவேஷனல் வீடியோ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்கும். ஸோ ஷார்ட்ஸாவும் இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்க இதில பாருங்க.
தயவுசெய்து இங்கிலீஷ் சேனலே கிரியேட் பண்ண பாருங்களா. நீங்க தமிழ் சேனல் வேணாம். இங்கிலீஷ் சேனல். ஏன் நான் இங்கிலீஷ் சேனல் இல்ல நீங்க தமிழும் கிரியேட் பண்ணலாம் தாராளமா. நம்ம ஏன் இங்கிலீஷை கிரியேட் பண்ண சொல்றோம்னா, இங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஏர்னிங்ஸ் வந்து 1000க்கு கூட வந்து இங்கிலீஷ் சேனல்ல தான். தமிழ் சேனல்ல இல்ல. ஓகே. அத நம்ம பார்த்துட்டோம். நான் இங்க மென்ஷன் பண்ற எல்லா வெப்சைட் சம்மந்தமானதை நான் என்ன டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம எவ்ரி வீடியோ ஷேர் பண்ணும்போதும் அதுக்கு கீழ அதில என்னென்ன சம்மந்தமான இதுகள் அதாவது நீங்க டூல்ஸுகள் நம்ம ஷேர் பண்ணுறோமோ, அதை நம்ம இந்த இதிலயும் ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்து அதை செக் பண்ணி கொள்ளுங்க. சேனல் ஆக்சஸை வந்து நீங்க TikTok பயோலோ அல்லது Instagram பயோலோ எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே. நம்ம வீடியோ ஷேர் பண்ணக்கூடிய அதோட டூல்ஸ்களும் அதோட சேர்த்து ஷேர் பண்ணுவோமா? ரைட் ஓகே. ஸோ நம்ம இந்த டூல்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து மோட்டிவேஷனல் வேல்யூ ஜஸ்ட் வந்து 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ நம்ம இது சேனலை பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் மந்த்லி வந்து இவங்களுக்கு $44 $698 ஒரு எமௌண்ட் வருது. டெய்லி $2 to $26 அப்படின்னு பே பண்ணாங்க. இவங்க ஜஸ்ட் வந்து இது மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் இதை வந்து வியூ ஒன் யூடியூப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுறங்கிறது இது எல்லாம் பாருங்கள் 3 வருஷத்துக்கு ஷேர் பண்ணுறீங்க. பட் சோர்ஸ் வந்து இவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள் சோர்ஸ் எல்லாம் வந்து சில வந்து கம்ப்ளீட்லி ஏஐ தானா சில டூல்ஸாக ஏஐ தான். ஸோ அதை நான் இப்படின்னு சொல்லி நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்டாங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து சிமிலர் சேனல்னோடு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே ரிலேட்டடான சிமிலர் சேனல்ஸ் வந்து நிறைய இதில் ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட். ஸோ இதே கான்செப்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது என்னங்கிறத ஜஸ்ட் வந்து 43 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருக்கிறாங்க. ஓகே. இவங்க 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மோனிடைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. க்ரோத்து தான் இதில் மெயின். அதை நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த க்ரோத்தை நீங்கள் பார்க்கலாமா? ஓகே. ரைட் டன். நம்ம அடுத்தது வந்து இந்த கன்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ChatGPTக்கு வாங்க. ChatGPTக்கு வந்து ரைட் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் ஃபார் கிரியேட் ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸை வந்து கிரியேட் பண்ண சொல்லுங்கள். இது கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த லாங்காக எடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இதை காப்பி பண்ணுங்கள். இதை நீங்கள் எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு ஹெய்ஜின் ஓகே. நான் இதை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன்னா அந்த இதில் போடுறேன். செக் பண்ணிக்கொள்ளுங்க டெலிகிராம் சேனலில். ஓகே. ஃப்ரீ தான். நீங்கள் இப்போவே பெய்ட் பண்ண வேணாம். ஓகேயா? நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து இதை பழகுங்க. இது என்னங்கிறது நீங்கள் பழகி எடுங்க. ஸோ பழகி எடுத்த பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பெய்டுக்கு மாறலாமா? இது பெய்ட் சம்மந்தமானது உங்களுக்கு எப்படி வருங்கிறத பார்ப்போம். மாதம் வந்து மந்த்லி பிளான் ஒரு $30. ஓகே. $30 நீங்கள் அன்லிமிட்டெட் வீடியோ கிரியேட் பண்ணலாம். இதில் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வரும். $30 நம்ம நம்முடைய இதில் வந்து பாருங்கள் கிளாஸில் நிறைய பிள்ளைகள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஒரு சில மாதம் $30 ஏர்ன் பண்ணுறலாம் பெரிய ஒரு விஷயமே இல்லை. இதை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக வச்சு நீங்கள் தாராளம். ஏன்னா இதில் வந்து ஜாப்ஸ் உங்களோட கண்ணு முன்னுக்குள்ளங்கும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு மணியை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டூல்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. உங்கள் பொக்கெட்டில் இருந்தே கொடுக்க பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் இப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு போனால் இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும்னா நீங்கள் மாதம் $30 கொடுக்குறதுல பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஓகேயா? ஸோ ஸ்டார்ட்டில் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஓகேயா? ரைட். ஹேஜ்னா நான் இதை போடுறேன். இதில் கிரியேட் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவத்தார் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு போர்ட்ரைட் தானா போர்ட்ரைட் மாடலில் தான் நமக்கு வேணும் வீடியோ. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்களா. இந்த சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் கூகுளில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக சைன் அப் பண்ணலாம். கூகுள் சைன் அப். ஓகேயா? ரைட். இப்போ இதில் வந்து அவத்தார் இங்கே இருக்குது. ஸோ இந்த அவத்தாரை நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அவத்தார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் டைப்பில் உள்ள ஒரு அவத்தார் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு அவத்தார் வேணுமா அல்லது வந்து யூஜிசி ரிலேட்டடானது வேணுமா ஏஐ ஜெனரேட்டட் வேணுமா அல்லது வந்து கம்யூனிட்டி ரிலேட்டடானது வேணுமா? அப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் லைஃப் ஸ்டைல் சம்மந்தமானதை நான் இது செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு பர்சனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் யார் வேணாலும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வேறு செட்டப்பும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதில் நமக்கு தேவையும் இல்லை. ஓகேயா? ரைட். ஸோ இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனலும் தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே. நான் வந்து இதில்
நான் செலக்ட் பண்ண போகிறேன் லைஃப் ஸ்டைலில். ஸோ இதில் 12 லுக்ஸ் இருக்குதான் பார்ப்போமா, அந்த 12 லுக்ஸையும் பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்கள் 12 டைப் ஆஃப் லுக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது ஓகேமா இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம செட்டப் பண்ணிக்கொள்ளும் இதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் ப்ரோமோ வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியாவில் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இதை ப்ளே பண்ணிப்பார். ஓகே, சரி. நான் இதில் நிறைய மியூசிக் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இதாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த மியூசிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதில் 3 டொட் மார்க் இருக்கும். அந்த 3 டொட் மார்க் கிளிக் பண்ணிட்டு ஒலியூமை வந்து குறைச்சி கொள்ளுங்களா. ஓகே, ரைட். குறைச்சாச்சா? இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது டோக்கிங் ஆகும், பட் வந்து லிப் சிங்கிங் வந்து வராது. நீங்கள் பாருங்களா. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு தனியாக கெப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம கெப்ஷனையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஓகே. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ எப்படி இருக்குங்கிறது இதில் சொல்லுங்கள். ஓகே, இதை கொஞ்சம் நம்ம இங்கே ஸ்க்ரோல் பண்ணி அவர் ஃபேஸை இப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஓகே, ஸோ அனிமேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இன் அவுட் எல்லாம் எப்படி வரணுங்கிறதெல்லாம் மேலே இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாமா. ஸோ க்ரியேஷன் தனிப்பட்டது அவங்களோட. அதே மாதிரி டைம் இருக்குது. டைம் ஷெட்யூலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா சரி, இவ்வளோ தான் வேலை. ஸோ இதில் வந்து டைட்டில் மோட்டிவ் 1. ஓகே, ஸோ ரெசல்யூஷன் எப்படி வேணும் எல்லாமே மற்றதெல்லாம் பெய்டுக்கு தான் வரும். அது மாதிரி ஃபார்மட் எஃபிஎஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா சரி, இது வந்து ஜெனரேட் ஆகிடும். ஓகேயா. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அது ஜெனரேட் ஆகும் பாருங்கள். நான் ஜெனரேட் பண்ணினதும் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லிப் சிங்கிங் அதே மாதிரி நீங்கள் இதை பாருங்களேன், கேப்ஷன் இதெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் வேறு இதுகளுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு பே பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கேவே வந்து எல்லாத்தையுமே ஒரே டைமில் நீங்கள் செட்டப் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதில் இன்னொரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் டெம்ப்ளெட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது இந்த டெம்ப்ளெட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி அங்கே சில டெம்ப்ளெட் இது எதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கன்னா, இதை வந்து நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன் பர்சனலான பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அஃபிலியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த அஃபிலியேட்டுக்காகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இந்த கன்செப்டில் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒரு சேனல் ஒன்று பார்த்தோமே, இந்த சேனல் வந்து என்ன கன்செப்டில் இது பண்ணுதோ அதை நம்ம இங்கே ஜெனரேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இதை சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் பாருங்கள். அவதாஸ், ஏஓஎஸ், பிராண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் யூஸ் ஆகுதோ அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாமா. ஓகே, ஒரு நாலேஜ் படிக்கிற ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் இதிலே பண்ணலாம், சட் ஜிபிடிலே செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஜிபிடின்னு போயிட்டு இங்கே வந்து வீடியோ ஜெனரேஷன் போட்டிங்கன்னா இங்கே நிறைய ஜிபிடிஸ் இங்கே வந்து வரும்.
ஸோ இதில உங்களுக்கு எந்த ஜிபிடி உங்களுக்கு இதா இருக்குதோ, அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவ செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இதில ஸ்டார்ட் சாட் குடுத்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து நீங்க என்ன ப்ராம்ப்ட்ட குடுக்குறீங்களோ, அந்த ப்ராம்ப்ட்க்கு ஏற்ற மாரி உங்களுக்கு வீடியோ ஜெனரேஷன் வரும். ஓகேயா? பட் இதுக்கு வந்து நீங்க ஒரு லிமிட்டா அது பே பண்ற மாரி வரும். எடிட் எல்லாம் நீங்க அந்தந்த வெப்சைட்டுக்கே போய் செய்ற மாரி இருக்கும். பட் இங்க வந்து எல்லாமே என்ன, ஒரே இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஈஸி. என்னோட வீடியோ ஜெனரேட் ஆயிட்டு நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. If you're waiting to feel ready, you'll be waiting forever. The truth? Nobody starts at 100%. You grow on the journey. Take the leap. Learn as you go and remember, starting scared is still starting. ஓகேயா? ரைட். ஸோ இத நீங்க திரும்ப எடிட் பண்ணணும்னு சொன்னா, நீங்க எடிட் குடுத்தீங்கன்னா சரி, இல்லன்னா டவுன்லோட் பண்ணலாம். பட் இதில வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா, நீங்க ஹெய்ஜின்ட வாட்டர்மார்க் இருக்கும். நீங்க வாட்டர்மார்க் இல்லாம நீங்க இது பண்றன்னா, பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். பட் நீங்க கிரியேஷன பழகிக்கொள்ளுங்க. அதே மாரி நீங்க இந்த வீடியோ ஜெனரேஷன வந்து இதில மட்டும் இல்லாம, நீங்க Instagram, அதே மாரி TikTokனோடு சொல்லி என்னென்ன வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் Facebook இதில இருக்குதோ, அது எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. ஓகே. நீங்க இதில மட்டும் ஷேர் பண்ணிட்டு இது பண்ணாம, எல்லா வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்லயும் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. ஓகேயா? ஸோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி கான்செப்ட்ல இருக்குங்கிற விளங்கிக் கொள்ளுங்க. மணிய வந்து கட்டாயமா நீங்க எப்படியான கான்செப்ட்கள்ல ஜாயின் பண்ணிட்டு முதல் வொர்க் பண்ணுங்க. வொர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணினதுக்கு பிறகு வந்து நீங்க அந்த ஏர்னிங்ஸ வச்சு இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மோட்டிவேஷனாவும் அமையுமா? ஓகே. ரைட். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கண்டெக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது. அதே மாரி இதில நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கிறோம். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அப்படி அத இது பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா டைமும், எல்லா நேரத்திலயும் வந்து சரியான தெளிவு இருந்தீங்கன்னோடு சொன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன் மணி இந்த மணி மேக்கிங் வந்து ஸ்டேபிளா அமையுமா? ஓகே.